நம்முடைய எண்ணத்திலேயோ சிந்தையிலேயோ மனதிலேயோ வாயிலேயோ எந்த விதத்திலையும் நான் இதற்கு தகுதியானவன் என்கிற எண்ணம் வரவே கூடாது. ஆனால் என்னுடைய தகுதியினாலே என்னுடைய செயல்களினாலே என்னை நான் தகுதிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ அதை நான் விசுவாசிக்கிறேன் என்றால், விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ப்ராஸ்பர் பண்றார், கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுகிறார் என்றால், உங்களுக்காக தேவன் நியமித்திருக்கிற அந்த ஜேர்னியை சேஃபா ரீச் பண்றீங்கன்னு அர்த்தம். சேஃபா ரீச் பண்ணுவதற்கு தேவையான பணத்தை அவர் கொண்டு கொடுக்கிறார். பணத்தை குறித்து, பொருளை கொடுத்து யோசிக்க முடியாத அளவுக்கு உன்னை நிலைப்பாறுதலோடு வாழ பண்ணக்கூடிய வாழ்க்கை ஏற்படுத்தும். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை ரெஸ்ட் எடுக்க பண்ணுகிறார். வேலைக்கு போங்க, ஆனா கர்த்தர் உங்களை ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ வைக்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு சில வாரங்களாக வியாதியின் சாபத்திலிருந்து விடுதலை என்று பார்த்தோம் இல்லையா? அதாவது கலாத்தியர் 3:13-14 வசனங்களை பார்த்தோம். இன்னைக்கு அதே தலைப்பை கொஞ்சம் வேற கோணத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறேன். அதாவது கலாத்தியர் 3:13, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கர்த்தர் நீங்களாக்கி மீட்டுக்கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை உள்நுழைய பண்ணியிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வருகிற ஒரு சில வாரங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து, குறிப்பாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து பேச விரும்புகிறேன். தேவனோட வார்த்தையை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ, கேட்க கேட்க நம்மளுக்கு விசுவாசம் வரும். அவிசுவாசமும் சந்தேகமும் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து வார்த்தைகளை கேட்கிறோம் என்றால் நம்முடைய மனதில் நல்ல எதிர்பார்ப்புகள் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல எக்ஸ்பெக்டேஷன் உண்டாகும். நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது என்றால் உங்களுக்கு நல்ல எக்ஸைட்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு சந்தோஷம், கலிகூறுதல் இருக்கும். இல்லைங்க, நான் வசனத்தை கேட்டேன், எனக்கு எந்த விதமான கலிகூறுதலும் ஒரு மகிழ்ச்சியும் இல்லைன்னா, நீங்கள் கேட்க வேண்டிய அளவுக்கு இன்னும் கேட்கல. நீங்கள் தொடர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றால் ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் நீங்கள் கேட்குற வசனம் உங்களுக்கு ரெவலேஷனாக மாறும். முதல்ல நீங்கள் ஒரு சும்மா அறிவாக கேட்பீங்க, தொடர்ந்து கேட்கும்போது ரெவலேஷனாக மாறும். பார்த்தீங்களா? அந்த ரெவலேஷனாக மாறும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டாகும், ஒரு பரவசம் உண்டாகும். அந்த அளவுக்கு கேட்குறோம் என்றால் நமக்குள்ள விசுவாசம் விதைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். கலாத்தியர் 3 போவோம். கலாத்தியர் 3:6, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்கு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இன்னைக்கு நான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிரியினால இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அதை விசுவாசித்தபடியினாலே தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக இருக்கிறோம். நாம் எவ்வாறு தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறோமோ அதே போலதான் ஆபிரகாமும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தார். நாம் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக பிள்ளைகளாக இருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அன்னைக்கு அவர் தேவனுக்கு முன்பாக பிள்ளையா இல்லை, மறுபடியும் பிறக்கலை. ஆனால் தேவனை அறிந்திருந்தாரா? அறிந்திருந்தார். தேவனோட நல்ல பழக்கம் இருந்ததா? நல்ல பழக்கம் இருந்தது. எந்த கட்டளைகளும் நியமங்களும் அவர் கொடுக்கப்படலை. எந்த கட்டளைகளும் நியமங்களும் கொடுக்கப்படாமல் இருந்தால் கூட தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். எப்படி நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டோமோ அதே போலதான் அவரும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்படி நடந்தாரோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும். கர்த்தர் அது விரும்புகிறார். இன்னைக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்தில், தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்கு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் 7 ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தில் அதில் ஒரு ஆசீர்வாதம்,
உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமா முன்னறிவித்தது. நல்லா கவனிங்க. அப்ப ஆசீர்வாதம் என்னது? என்ன? சுவிசேஷம். நீங்க ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன ஆசீர்வாதம் என்னதென்றால் அதான் சுவிசேஷம். நான் சொல்லலங்க, இங்க வார்த்தை சொல்லுது. ஆபிரகாமுக்கு தேவன் எந்த ஆசீர்வாதத்தை அறிவித்தாரோ அதான் சுவிசேஷம். இன்னைக்கு எத்தனை மக்கள் சொல்றாங்க, நீங்க செழிப்பை பேசுகிறீங்க, சுகத்தை பேசுகிறீங்க. நாங்க செழிப்பை பேசுவது கிடையாது, சுகத்தை பேசுவது கிடையாது. எங்க சர்ச்சில் நாங்கள் பியூர் காஸ்பல் போதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க பியூர் காஸ்பல் போதிக்கிறீங்க, சுத்தமான சுவிசேஷம் போதிக்கிறீர்கள் என்றால் அந்த சுவிசேஷத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த சுவிசேஷத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்றால் நீங்கள் பேசுனது சுவிசேஷம் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு மக்களுக்கு ஆசீர்வாதம்னா என்ன தெரியாது, பணம்னா என்ன தெரியாது. ஆசீர்வாதம் வேற, பணம் வேற. அன்னைக்கு பவுல் பேசின சுவிசேஷம், இயேசு பேசுற சுவிசேஷம் மக்களை விடுவித்தது, ரட்சித்தது, அவர்கள் தீமையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது. நாம் சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷத்துக்கு சரியான விதத்தில் நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறோம் என்றால் நம்மையும் அந்த நிலையிலிருந்து அது கொண்டு வரும். அப்புறம் சொல்றார் 9ஆம் வசனத்தில், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே போல நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சுவிசேஷத்தோடு இணைந்து போகிறது என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் முக்கியமா? முக்கியம். ஆதியாம் 1ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஆதியாம் 1:22 தேவன் அவைகளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி, ஆசீர்வதித்து பலுகி பெருகி. ஆசீர்வதிக்கிறார் என்றால் என்ன? பழுகணும், பெருகணும். ஆசீர்வாதத்தோடு இணைந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் என்றால் பழுகணும், பெருகணும். பி ப்ரூஃபுல் அண்ட் மல்டிபிளைங்கிறார் இல்லையா? மனிதனை பார்த்து கர்த்தர் சொன்னால் நீங்கள் பழுகி பெருகி பூமியின் நிரப்புங்கள் சொன்னார்ல. கவனிங்க, இந்த ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, உண்டாக கடவுது இருக்கு இல்லையா? இருக்கும். நீங்க ஆங்கில பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா லெட் தேர் பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த லெட் தேர் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது நம்ம புரிவதற்காக இணைக்கப்பட்டது. ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும் என்றால் தேவன் சொல்றால் பி லைட் அப்படிங்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது. அது தமிழ் அழகாக தான் இருக்கு. ஆங்கிலத்தில் லெட் தேர் பி லைட் இருக்கு. தேவன் ஒரு காரியத்தை பார்த்து பி அப்படின்னு சொன்னாவே ஒன்று உண்டாகக்கூடிய வல்லமை உண்டாகிறது, ஒன்றை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உண்டாகிறது. அது தேவன் சிருஷ்டிக்கிறது ஆசீர்வாதமானது, நன்மைக்கு ஏதுவானது, நம்முடைய வாழ்க்கையின் சகல பகுதியிலையும் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. கவனிக்கிறீங்க? தேவன் ஒரு காரியத்தை பார்த்து பி உண்டாவதாக அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? உண்டாகக்கூடிய வல்லமை உண்டாகிறது. அவர் எது உண்டாவது என்று சொன்னாரோ அது உண்டாகுது. இன்னைக்கு எத்தனையோ தியரி இருக்கு, உலகம் எப்படி உண்டானது அப்படி சொல்லும் பொழுது பிக் பேங் தியரின்னு இப்படி சொல்றாங்க. அது ஒரு தியரி இல்லையா? சரி, பிக் பேங் தியரி உண்மையாவே இருக்கட்டுமே. அது உண்மையாவே இருந்தா கூட, அன்னைக்கு என் மகன் தான் சொன்னான், அப்பா அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா? நான் எப்படா இருக்கலாம் இல்லை, ஆண்டவர் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பிக் பேங் உண்டாக்கலாமே. நான் சொன்னது புரியுதுங்க இல்லையா? ஆண்டவர் அந்த சிருஷ்டிக்க கடவுது அப்படி சொல்ற நேரத்தில் சிருஷ்டிக்கிறது மட்டுமல்ல, அந்த பிக் பேங் கூட உண்டாயிருக்கலாமே. நான் உண்டாயிருக்கலாம். ஆனா நீங்க மற்ற எல்லாமே தியரின்னு சொன்னீங்கன்னா தியரி தான். எவல்யூஷன் தியரின்னு என்ன? அது ப்ரூவன் பண்ணப்படவில்லைன்னு அர்த்தம். அது ஒரு தியரி. இப்போ நான் ஒரு தியரி எழுதலாமா? தியரி யாருன்னா எழுதலாம். தியரிங்கிறது என்னது? ஒரு மனிதனுடைய ஒப்பீனியன். மெண்டல் தியரி இருக்கு இல்லையா? மெண்டல் தியரினா மெண்டலோட தியரி இல்லைங்க. மெண்டல் ஒரு தியரி எழுதினார் இல்லையா? மனுஷன் அப்படியே குரங்குலேருந்து வந்தாடி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான். அது என்னது? ஒரு தியரி.
எத்தனை தியரி மனிதர்கள் உருவாக்கலாம். ஆனால் தேவன் உலகத்தை எப்படி உண்டாக்குறார் என்றால் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், let there be light சொல்லும் பொழுது லைட் உண்டாகுது. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு காரியத்தை ஒரு முறை சொல்லிட்டாருன்னா திரும்பி திரும்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார். ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்திரிச்சு 6 மணிக்கு கத்தர் இன்னொரு முறை வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படி சொல்றாரா? பூமி இந்த பக்கம் ஒரு முறை சொல்லணும், அப்புறம் பூமியின் அந்த பக்கம் ஒரு முறை சொல்லணும். தேவன் ஒரு காரியத்தை ஒரு முறை சொன்னார் என்றால் அது ரன்னாக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அன்னைக்கு கத்தர் பார்த்து சொன்னார், 2 பேர் தான் இருந்தாங்க. ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேர், அதாவது நோவாவின் காலத்திலே அவர் பார்த்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பழுகி பெருகி 8 பேர் தான். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 800 கோடி. 800 கோடி எப்படி வந்துச்சு? அன்னைக்கு சொன்னாரு பார்த்துங்க ஒரு வார்த்தை, பழுகி பெருகி. தேவன் ஒரு காரியத்தை ஒரு முறை சொன்னார் என்றால் அது தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரா? சொல்றார் என்றால் அதனுடைய வேலை கண்டினியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வாசிப்போம் கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாகிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளாலே பிழைப்பான். 9ஆம் வசனம் சொல்றார், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுறார் சொல்லிட்டு 10ஆம் வசனம் சொல்றார், கிரியை மார்க்கத்தார் சபிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது என்னுடைய கிரியின் மூலமாக தேவனுக்கு முன்பாக என்னை தகுதிப்படுத்த முடியும், என்னுடைய செயல்கள் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் சாபத்துக்குட்பட்டிருக்கிறான். ஆனால் என்னுடைய தகுதியினாலே என்னுடைய செயல்களினாலே என்னை நான் தகுதிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ அதை நான் விசுவாசிக்கிறேன் என்றால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். படுவீர்கள் சொல்லல, படுகிறீர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவன் இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை, நம்முடைய எண்ணத்திலேயோ சிந்தையிலேயோ மனதிலேயோ வாயிலேயோ எந்த விதத்திலையும் நான் இதற்கு தகுதியானவன் என்கிற எண்ணம் வரவே கூடாது. இங்க வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறட்டும், எவ்வளவு நன்மைகளை பெறட்டும், இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு நான் தகுதியானவன் என்கிற எண்ணம் வந்துச்சுனாவே நீங்க கிருபையை விட்டு விலகிட்டீங்கன்னு அர்த்தம். கிருபை உங்கள் வாழ்க்கையில வேலை செய்யாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அப்படி திவ்ய வல்லமையினால் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா அவர் கொடுத்திருக்கிறதை எப்படி பெற முடியும்? விசுவாசத்தினால் பெற முடியும். அவர் கிருபையினால கொடுக்கிறார். கிருபையினால் கொடுக்கிறத என் கிரியினால் பெற முடியும் நினைச்சீங்கன்னா பெற முடியாது. என்னுடைய செயல்களினால் என்னை நானே தகுதிப்படுத்த முடியும் நினைச்சேன் என்றால் நீங்கள் கிருபைக்கு தகுதியான ஆள் கிடையாது. கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாதவனுக்கு, அருகதை இல்லாதவனுக்கு தேவன் காமிக்கிற ஒரு தயவு. எந்த நிமிடத்துல நான் இதற்கு தகுதி அப்படி நினைச்சீங்கன்னாவே நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற தகுதி இழக்கிறீர்கள் அர்த்தம். நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற தகுதியானவர்கள் அல்ல. சுகத்தை பெற தகுதியானவர்களா? ரட்சிப்பை பெற தகுதியானவர்களா? தகுதியானவர் கிடையாது. ஆனா அனுபவிக்கலாமா? அனுபவிக்கலாம். உனக்கு தகுதி இல்லப்பா அப்படி வெளியேறப்பட, உனக்கு தகுதி இல்லை, ஆனா அனுபவி. எதன் அடிப்படையில் அனுபவி? என் தகுதியின் அடிப்படையில் அனுபவி. உன்னுடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை, என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அடிப்படை. நம்ம ரட்சிக்கப்படணும். நம்முடைய கிரியின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட முடியுமா? நம்முடைய தான தர்மத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட முடியுமா? இல்லை இந்த குடும்பத்தில் சேர்ந்த இவ்வளோ படிச்சிருக்கிறேன்,
நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் என்னுடைய தகுதியின் அடிப்படையில் கிரியின் அடிப்படையில் என்னை நான் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனுக்கு முன்பாக என்னை பரிசுத்தவானாக நீதிமானாக நிறுத்த முடியாது. அப்ப எனக்கு என்ன வேணும்? ஒரு ரட்சகர் வேணும். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? அந்த ரட்சகர் எனக்கு ரட்சிப்பை அருளி இருக்கிறார். அருளி இருக்கிறாரா? நான் என்ன செய்யணும்? தகுதி இல்லாத எனக்கு கிருபையா அருளி இருக்கிறார். நான் என்ன செய்யணும்? அதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளணும். கையில் சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம், சுகம், நன்மைகள் இவை அனைத்தும் தேவன் எனக்கு அருளக்கூடிய கிருபை. என்னுடைய தகுதியினாலே நான் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதிப்படவில்லை. கிறிஸ்துவே என்னுடைய தகுதியா இருக்கிறபடியினாலே இந்த ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் வாயில என்ன வரணும்? சோத்திர வரணும். ஆண்டவரே, இதை அனுபவிப்பதற்கு நான் தகுதி கிடையாது ஆண்டவரே, இது என்னை வாழ வச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. அப்படி இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நன்றி சொல்ல வைப்பாரு. வாசிப்போம். கலாத்தியர் 3:13. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. 3:13-14 தொடர்ந்து பேசுவோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். மீட்டுக்கொள்ளுகிற வேலையில் இருக்கிறான்னு சொல்லலை, மீட்பார்னு சொல்லலை. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். அதனால தான் போன வாரம் பார்த்தோம் எது நியாயப்பிரமாணத்தின் சாபம், எந்தெந்த வியாதியெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபம் பார்த்தோம். எது சாபம் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் அதை நாம் எதிர்க்க முடியாது. கவனிக்கிறீங்க? அதை எதிர்க்க முடியாது. இன்றைக்கு சில தீமையான காரியங்கள், வியாதியோ பலவீனமோ ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது தேவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாரு, தேவனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கொடுத்துருக்காருன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வசனம் விளங்கலன்னு அர்த்தம். பிசாசு பொல்லாதவன், அவன் சட்டத்தை மதிக்கிறவன் கிடையாது, தேவனுடைய சட்டங்களை மதிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தோம்னா, எண்ணத்திலேயோ சிந்தையிலையோ இடம் கொடுத்தோம்னா அவன் உள்ளே வந்துடுவான். அன்றைக்கி ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, திடீர்னு எனக்கு மனதில் இந்த வியாதி வந்துருமோன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. எண்ணம் வந்து பார்த்தா அந்த வியாதி எனக்கு வந்துருச்சுங்கிறாரு. பிசாசு எப்படி கொண்டு வரான்? எண்ணத்தை கொண்டு வரான். இந்த வியாதி உனக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணத்தை கொண்டு வந்து, அந்த எண்ணத்தை கொண்டு வந்து நம்ம எதிர்பார்ப்ப வைக்கிறான். நம்ம அதனை எதிர்க்கவில்லை. இது எனக்கு சொந்தமானது கிடையாது, இந்த வியாதி சொந்தமானது கிடையாது, தரித்திரம் எனக்கு சொந்தமானது கிடையாது என்று நம்ம எதிர்க்கவில்லை என்றால் நான் அந்த உலகத்தில் பாதுகாப்பாக வாழ முடியாது. நான் சொல்றது புரியுதாங்க? அதனால வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் சொல்லுதா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லுதா? ஏன் எதிர்த்து நிற்க சொல்லுது? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே சட்டப்படி தேவனுடைய நீதியின்படி என் வாழ்க்கையில் எந்த சாபமும் வருவதற்கு நான் தகுதியான ஆள் கிடையாது. அப்ப என் வாழ்க்கையில் சாபம் வருது, தேவனுடைய சட்டத்துக்கு புறம்பாக ஒரு சாபம் வருதுன்னா நான் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க. நான் கர்த்தர் நீதிமான் ஆக்கி இருக்கிறாரா? நீங்க நீதிமானா? அப்படின்னா என்ன? சட்டப்படி உங்கள் வாழ்க்கையில் சாபம் வருவதற்கு நீங்க தகுதியான ஆள் கிடையாது. எப்படி நீதிமானானோ? இயேசு கிறிஸ்துவுடைய நீதி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டவ மட்டும் இல்லைங்க, அவருக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் உரியதோ அந்த ஆசீர்வாதம் அனைத்தும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்க நீதி என்பது நியாயப்பிரமாணத்தை ஒரு பூர்ணமாக கை கொண்டார். பார்த்தீங்களா? அவருடைய நீதி. அப்ப நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக கை கொண்டா என்ன வரக்கூடாது? சாபம் வரக்கூடாது. அப்ப நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக கை கொண்டவருடைய நீதி என் மேல இருக்கிறது என்றால் எந்த விதத்துல என் வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில சாபமோ வியாதியோ வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? எதிர்த்தரணும். ஏதோ ஒரு விதத்துல எதிர்க்கணும். இது தேவன் வாழ்க்கையில கொடுத்த மறைமுகமான ஆசீர்வாதம் நினைச்சோம்னா நம்ம எதிர்க்க முடியாது. எந்த விதத்திலையும் இது எனக்குரியதல்ல, இது வாழ்க்கைக்குரியதல்லன்னு எதிர்க்கணும். பிசாசு சொல்லுவா, இல்ல வாழ்க்கை ஏன் இது வந்துச்சு தெரியுமா?
போன வருஷம் நீ நடந்து கொண்ட விதம், நீ இப்படி நடந்துக்கிட்ட, அதனால தான் வந்துச்சு. நீங்கள் அப்படியே நடந்து கொண்டால் கூட அந்த வியாதியோ சாபம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அந்த பாவத்தையும் கர்த்தர் கல்வாரி ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களாங்க? மீட்பை குறித்த ஒரு அறிவு நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், பிசாசு கொண்டு வர குற்ற உணர்வுக்குள்ளாக நாம அப்படியே ஈல்டு பண்ணிடுவோம். ஆமாம் கரெக்டு தானே, நம்ம வாழ்ந்தது சரியில்லையில, நம்ம ஏமாத்தணும், ஒரு பொய் சொன்னோம், அதனால அது வந்துச்சுங்கிற எண்ணத்தை கொண்டு தானே ஸ்டெப் வச்சுட்டான்னு அர்த்தம். நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீங்க, இப்போ சாம்பி கூட சொல்லியிருப்பாரு, நாங்கள்லாம் அனுபவிச்சவங்க. இப்போ தான் பஸ்ஸில் போய் பழக்கம் கிடையாது. அந்த நாட்களில் பஸ்ஸில் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா புட்ஃபோர்டில் தான் போக முடியும். பஸ் ஸ்டாப் இங்கே இருந்துச்சுன்னா தள்ளி போய் நிப்பாட்டுவான் தெரியுமா? நம்ம ஓடி போய் ஏறணும். ஏறுறது மட்டும் கிடையாது, அங்கே இடமும் இருக்காது. ஒரு ஓரமாக ஒத்த கால் வைக்கிறது தான் இடம் இருக்கும். சில ஒத்த பாஸு லைட்டாக பாஸுமா தெரியுமா? லைட்டாக அப்படின்னு காலை வைப்பான், கடைசியில் பார்த்தா அவன் உள்ளே போயிடுவான். லைட்டாக தான் காலை கேட்டிருப்பான், உள்ளே போய் உட்காந்து அவன் நிற்பான், நம்ம வந்து பாகான்னு தொங்குவோம். பிசாசும் பஸ்ஸு லைட்டாக அப்படி பஸ் வைப்பான், லைட்டாக காலை கொடுத்துட்டான்னா உள்ளே போயிடுவான். அதனால தான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, இடம் கொடுத்துடாதீங்கன்னாரு. நீங்கள் பாவமே செஞ்சால் கூட உங்கள் வாழ்க்கையில் வியாதி வரக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் பாவம் செய்ய சொல்றீங்களா? சொல்லலை. என்ன நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், கையில் வந்து சொல்லுவோம், கிறிஸ்து என்னை மீட்டபடியினாலே நான் நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டெடுத்தது மட்டுமில்லாமல் ஆபிரகாமுக்குண்டான சகல ஆசீர்வாதத்தையும் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென். 14வது வசனம். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நான் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஏன் சிலுவை மரணம் நடந்ததுன்னு சொல்லுகிறாரு. 2 காடி நடந்திருக்கிறது. எல்லா சாபத்திலும் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாக புரஜாதி மக்கள் மாறி இருக்கிறோம். சொல்லுவது புரியுதுங்களா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் முழுவதும் யாருக்கு சொந்தம் என்றால் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். இப்படிதான் பைபிள் சொல்லுது. அதனால கலாத்தியர் சொல்றாரு, சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்து. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததிங்கிறார். சந்ததிகளுக்கு என்று பலரை குறித்து சொல்லல, ஒருத்தர் தான் சொன்னார். அந்த ஒருத்தர் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்சா நாமும் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்ப என் வாழ்க்கையில் எந்த சாபமும் கிடையாது, அவ எல்லா ஆசீர்வாதமும் உண்டாகுது. எப்படி உண்டாகுது? இயேசு என்னுடைய சாபத்தை எடுத்தார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எடுத்தார். அதே நேரத்தில் அவர் பூர்ணமாக கீழ்ப்படிந்தார் நியாயப்பிரமாணத்திற்கு. அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் எடுத்து கீழ்ப்படியாமைக்கு வரக்கூடிய சாபத்தை அவர் எடுத்தார். கீழ்ப்படிதலுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய இடத்தை அவர் எடுத்தார், அவருடைய இடத்தை நான் எடுத்திருக்கிறேன். அவர் பூர்ணமாக கீழ்ப்படிந்தார். படிந்தாரா? சிலுவையில இயேசு தொங்கும் பொழுது ரெண்டு காரியம் நடக்குது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு வரக்கூடிய அத்தனை தண்டனையும் அவர் மேல விழுந்துச்சா? விழுந்துச்சு. சாபம் முடிஞ்சிருச்சு. அவர் உயிரோட இருக்கிறார். இன்னும் சாபமே இல்லை. அவர் மேல கொட்டுறதுக்கும் சாபம் இல்லை, ஆனா அவர் உயிரோட இருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை பூர்ணமா கை கொண்டிருந்தாரா? கை கொண்டார். அப்ப சாபம் முழுக்க முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கிறது. புரியுதா? லேவிராமாக பொதுவாக அந்த சாபம் ஆசீர்வாதம் அப்படின்னா நம்ம பொதுவாகவே உபாகம் 28 தான் போவோம் இல்லையா? அப்படித்தானே போவோம். அதுக்கு முன்னாடியே லேவிராம் 26 அதை குறித்து பேசுறார். 1ஆம் வசனம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை
நிறுத்தாமலும் சித்திரந்தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். முதல்ல சொல்றாரு, எந்த சுரூபத்தையும் கும்பிடக்கூடாதுங்கிறார் இல்லையா? உங்க வீட்டில் ஏதாவது சுரூபம் இருக்கா? காலண்டரில் இயேசுநாதர் படம், நம்ம கரெக்டாக கேட்போம். காலண்டர் கொடுப்பாங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க, இயேசுநாதர் படம் கொடுங்க. அது என்னது? சுரூபம். எந்த சொருவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மரியாளுடைய சொருவும் இருக்கக்கூடாது. மரியாளுடைய சிலையை இருக்கக்கூடாது. சின்னப்பரு அரளப்பரு எந்த அப்பரும் இருக்கக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. அப்புறம் சொல்றாரு, அதை குறித்து பேசும் பொழுது ஆசீர்வாதம் சாபத்தை குறித்து பேசும் பொழுது ஓய்வு நாளை குறித்து பேசுறது. அதை பார்ப்போம். ஆசீர்வாதத்துக்கும் ஓய்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை குறித்து பார்ப்போம். ஆசீர்வாதத்தையும் சாபத்தை குறித்து பேசும்போதே எதை குறித்து பேசுறாரு? ரெஸ்ட்டை குறித்து பேசுறாரு. கீழே வாசிப்போம். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். அவருடைய வசனத்தின்படி நடக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும், பூமி தன் பலனை கொடுக்கும். ஆதியாமத்திலே பார்த்தோம், கர்த்தர் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்ப சொன்னார். அந்த பழுகி பெருகி பூமி நிரப்ப செய்யக்கூடிய வல்லமை எதை கொடுக்கிறது? ஆசீர்வாதம் கொடுக்கிறது. ஒன்றை பெருகக்கூடிய விருத்தடைய செய்யக்கூடிய அந்த பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தன் கனியும் கொடுக்கணும்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க பண்ணுகிறார். நீதிமொழிகள் சொல்லுகிறது 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆங்கில பைபிள் அழகா இருக்கும். The blessing of the Lord makes a person rich இருக்கு. ஒரு மனிதனை ஐஸ்வர்யவனாக உருவாக்குகிறது. அவனை மேக் பண்றது. மேக் பண்றது என்ன? உருவாக்குகிறது. அது ஐஸ்வர்யம் அவனை அவன் செல்வந்தனாக மாறக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்து உருவாக்குகிறது. கவனிக்கிறீங்களா? 5ஆம் வசனம். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தில் வாழ்றீங்கன்னா 5ஆம் வசனம் தான் டெஃபினேஷன். திராட்சைப்பழம் பறிக்கிற காலம் வரைக்கும், போன வருஷம் விளைஞ்சதனுடைய போர் அடிக்கிற காலம் வந்துட்டே இருக்கு. இதை பிடிஞ்சு முடிகிறதுக்குள்ள அடுத்தது பழுத்துருச்சு, அதை பிடிக்கிறதுக்குள்ள அடுத்தது பழுத்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போயின்னே இருக்கு, தடையில்லாமல் ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதான் வாழ்க்கை. நம்ம செழிப்புன்னு சொல்றோம் இல்லையா, ப்ராஸ்பரிட்டி. இந்த ப்ராஸ்பரஸ்ங்கிற வார்த்தை எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் டு ரீச்னு அர்த்தம். ஒரு இலக்கை அடைவதுன்னு அர்த்தம். ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் ஜேர்னி அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். போயிட்டு உங்கள் ஜேர்னியை பத்திரமாக பாதுகாப்பாக ரீச் பண்ணுங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ப்ராஸ்பர் பண்ணுறார், கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுகிறார் என்றால் உங்களுக்காக தேவன் நியமித்திருக்கிற அந்த ஜேர்னியை சேஃபாக ரீச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சேஃபாக ரீச் பண்ணுவதற்கு தேவையான பணத்தை அவர் கொண்டு கொடுக்குறார். அதனால தான் the blessing of the Lord makes a person rich. அவனை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஆற்றலை கொடுத்து அவனை சேஃபாக அந்த பிரயாணத்தை ரீச் பண்ண வைக்கிறார். மாச சம்பளம் வாங்கினீங்க, மாசம் சம்பளம் 23ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா நீங்க உங்க ஜேர்னி ரீச் ஆகலைன்னு அர்த்தம். வாங்குற சம்பளம்
அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாகவே முடிஞ்சிருச்சுன்னா அது ப்ராஸ்பரஸான லைஃப் கிடையாதுன்னு அர்த்தம். செழிப்பான வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம். பற்றாக்குறைகளை வாழ்வது தேவனுடைய வாழ்க்கை முறை கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு பற்றாக்குறையில் இருக்கலாம், ஆனால் உங்களை அனுபவத்தை வாழ்க்கை முறையாக வைக்கக்கூடாது. எல்லாருமே அப்படித்தானங்க, கடைசியில் அப்படி உருட்டி பிரட்டி அப்படி வாழ்றதானங்க. அது ஆசீர்வாதத்தில் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. ஆசீர்வாதத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்னன்னா, இந்த மாதம் சம்பளம் வாங்கினீங்க, ஒரு 80,000 ரூபா 90,000 வாங்கினீங்க, அதில் 45,000 50,000 தான் செலவழிச்சிருக்கீங்க. அதுக்குள்ளே அடுத்த மாதம் சம்பளம் வந்துருச்சு. அப்படிதாங்க 5ஆம் வசனம் சொல்லுது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்க, அதில் ஒரு 5 லட்சம் லாபம். அந்த 5 லட்சம் லாபம் அந்த பணம் செலவழிக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு 10 லட்சம் வந்துருச்சு. அதான் ஆசீர்வாதம். அப்படி வாழ்ற வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். நான் போதல ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஆசீர்வாதம், சாபம் எப்பொழுதுமே சாபம் தான். சாபம் ஒரு நாளும் ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வாதம் ஒருபோதும் சாபம் கிடையாது. சில புத்தி இல்லாத பிரசங்கியார் சொல்லுவாங்க, புத்தி கட்ட பிரசங்கியார் சொல்லுவாங்க, அந்த சர்ச்சுக்கா போறீங்க ஆசீர்வாதம் இருப்பாரு, கரெக்டாக நீங்கள் கேட்டவங்க நானும் இன்னைக்கு ஆசீர்வாதமே, நீங்கள் எதை கேட்டு வந்தீங்களோ நானும் ஆசீர்வாதம் கரெக்டாக தான் அவர் சொன்ன தப்பா அவர் படி தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். ஆசீர்வாதங்கிற தேவன் கொடுத்த ஒரு உன்னதத்தின் பலன். எந்த விதத்தில் இந்த உலகத்தினுடைய தீமைகள் வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது கொடிய வியாதியாக இருந்தாலும் சரி, சின்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அது வியாதி என்னோட வாழ்க்கையில் வருவதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. இயற்கையாகவோ ஆவிக்குரியதிலோ அது ஏதோ ஒரு விதத்தில் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். சொல்றது புரியுதுங்களாங்க? இன்னைக்கு நம்ம எதுக்கலை, நம்ம அப்படியே கேஷுவலாக வாழ பழகிறோம். எதுக்கணும். ஒரு பாம்பு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ள அடிச்சு தூக்கி போடணும், இல்லாட்ட ஃபயருக்கு சொல்லணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த அதோட விளையாட்டு கொடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் எந்த தீமை வந்தாலும் அதை எதிர்த்து இயேசு நாமத்தில் எதுக்கு. நல்லதான் போன வாரம் சொன்னேன், கவனிங்க. உபாய் 28 சொல்ல பார்த்தோம், அந்த வியாதியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் சொல்றாரு, இதில் சொல்லப்படாத வியாதியெல்லாம் உன் மேலே வருன்னு இருக்கு. சொல்லுதா நற்செய்தி என்ன? அதுலேருந்து நான் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம். கவனிக்கிறீங்களங்க? கலாத்தியர் 3:13 சொல்லுகிறார், பரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இது 13ஆம் வசனம். அதுக்கு மேல இருக்க வசனம் சுவிசேஷத்தை குறித்து பேசுறார். நீங்க சுவிசேஷத்தை கேட்டீங்களா? சுவிசேஷத்தை விசுவாசித்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எந்த சாபமும் தீமை. வியாதி தீமையா? வியாதி தீமை, வாழ்க்கையை அழிச்சிரும், கொன்றும். அதே போல தரித்திரியமும் தீமை. உலகத்தில் எத்தனை நாட்டில் போதுமான உணவு இல்லாமல் செத்து போறாங்க தெரியுமா? சோமாலியா நாட்டு பிள்ளை ஒரு காலத்தில், இப்போ இருக்கான்னு தெரியல, அப்படியே சாப்பாடு இல்லாமல் அப்படி எலும்பும் தோலுமா இருக்க பார்க்குறீங்களா? அதான் தீமை. நல்லா கவனிங்க. அது சாபம். இன்னைக்கு ஒருவேளை வாடகை கொடுக்காம இருந்தீங்க, 2 மாசம் வாடகை கொடுக்கல, கரண்ட் பில்லு கட்டல, அது உங்களுக்கு கொல்லாது, கொன்றாது, ஆனா அது சாபம். முதல் சாபம் பாருங்க. நான் வாழ வேண்டிய விதம் அது கிடையாது. நான் இப்படி வாழ முடியாத தேவன் என்னை நியமிக்கல. இல்லை, இதுதான் வாழ்க்கை முறை. ஆண்டவர் சொன்ன நன்மையை தீமை என்றும் தீமை நன்மை என்று சொல்றவனுக்கு ஐயோ. சபிக்கப்பட்ட உலகம். ஒருவேளை தரித்திரிய வாழ்க்கை முறையா இருந்துச்சுன்னா, நானும் இருந்திருக்கேன், தரித்திரத்தை இருந்திருக்கிறேன். தரித்திரம்னா என்ன எனக்கு நல்லாவே தெரியும், குறைவுன்னா எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதில் இன்னைக்கு நான் இல்லை, அதை உடைச்சி வெளியே வந்தாச்சு. எனக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த வாழ்க்கை சொன்னாருங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்குறேன்? நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் நிரம்பி வழியவும் வந்தேன்னாரு. தரித்திரியருக்கு குறைவு இருக்குன்னா கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாதுங்க. அதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப
அப்ப செழிப்புன்னா என்ன? ஆசீர்வாதம் தான் செழிப்பு கொடுக்கும். செழிப்புன்னா ஆசீர்வாதம் கிடையாது. செழிப்புனா லக்கை அடைவது. தானங்க சொன்னேன். எல்லாரும் சொல்லுவது, செழிப்பு என்பது என் வாழ்க்கைக்கான தேவன் வைத்திருக்கிற இலக்கை பத்திரமாக நிறைவோடு அனுபவிப்பது, சென்று அடைவது. ஆமென். அந்த சென்று அடைவதற்கு வேண்டிய சகல ஆதாரங்களையும் அனுகூலங்களையும் கொடுப்பது ஆசீர்வாதம். இந்த இலக்கை அடையணும் இல்லையா? அந்த இலக்கை அடைவதற்கு தேவையான அனுகூலங்களை, ஒத்தாசைகளை தேவனோட ஆசீர்வாதம் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா தேவனை குறை சொல்லக்கூடாது. என்னை செக் பண்ணி பார்க்கணும். நான் தேவனோட வார்த்தையின்படி நடக்கிறேனா, வசனம் சொல்றபடி வாழ்றேனா, பணத்தை கொண்டு தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதனை செஞ்சனா என்று நான் என்னையா செக் பண்ணணும். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? போதுமானதற்கும் மிகவும் அதிகமாக இருக்கணும், ஏராளமாக இருக்கணும், பற்றாக்குறை இல்லாமல் இலக்கை அடைவதற்கு வேண்டிய அத்தனை செல்வமும் வாழ்க்கையில் இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? அன்னைக்கு யாரே ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு 2 சகோதரிகள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வர அந்த விடியல் பயணத்திலேயே போயிட்டோம் அப்படின்னாங்க. 1 வாரம் போயிருக்காங்க. வேலை வெட்டி இல்லாதவங்க நினைக்கிறேன். வேலை வெட்டி இல்லாதவங்க, புருஷன் பாவம் நினைக்கிறேன். 5 நாள் சென்னைக்கு போனான்னா வீட்டுக்காரன் என்ன ஒரு ரெவலேஷன். போடி எனக்கு விடியல். அது வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் நல்லது தான், மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறது. அது மக்கள் சில அனுபவிக்கிறாங்க, அது நல்லது தான், அதை பற்றி இல்லை. ஆனால் வாழ்க்கையின் நோக்குங்கிறது ஏராளம் தாராளம் நிறைவு இருக்கணும். வாசிப்போம். லேவியராகமம் 26:5 படிச்சோமா? 9 படிப்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி. உங்களை பழுக பண்ணுறேன், பெருக பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாத வேலை செய்கிற அர்த்தம். ஏன்னா கர்த்தர் ஆதியாமத்தில் அவளை ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும். பழுக பண்ணுறேன், பெருக பண்ணுறேன்னா ஆசீர்வாதம் வேலை செய்துன்னு அர்த்தம். ப்ராசஸில் இருக்கு. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்கள். இதான் வாழ்க்கை. போன வருஷம் நல்ல விளைச்சல், அதை சாப்பிட்டீங்க. இந்த வருஷம் அதை காட்டில் அமோக விளைச்சல், வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்கிறாரு. இப்படிலாம் இன்னைக்கு இப்படிதாங்க வாழணும். அங்கே இடம் இல்லைன்னு இருக்கு. எப்பவுமே ஆசீர்வாதம் நமக்கு வேலை செய்யுது அப்படின்னா அங்கே இடம் இருக்காதுன்னு அர்த்தம். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் பணத்தை கொடுப்பேன்னு சொல்லலை, ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேன் என்று சோதித்து பாருங்கிறார். ஆசீர்வாதம் வேலை செய்யுதுனாவே என்னன்னா இங்கே எக்ஸஸ், நிறைவு, ஏராளம் தாராளம். ஏன் சொன்னார் இல்லையா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. யாருமே அமுக்கி குலுக்கி போட மாட்டாங்க. நெல் அளந்து வியாபாரி கொடுத்துருக்கீங்களா? அதை விட்டுருங்க. ரேஷன் கடையில் சீனி வாங்கிறீங்களா? ஏன் பழைய காலத்துக்கு போன ரேஷன் கடைக்கு சீனி வாங்குறீங்களா? 1 கிலோ வாங்கினீங்கன்னா 800-900 தான் இருக்கும். ஆனால் நிறுத்து பாருங்க, வெளியே வந்து அவன் நிற்கும் போது தெராசில் கை வைப்பான் தெரியுமா? தெராசில் கை வைக்கும்போது 100 கிராம் போயிடும். அதான் உலகம். கத்தர் கொடுத்தாருன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. சங்கீதக்காரர் சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வலியுது. இதெல்லாம் எதுக்கு? ஏன் இப்படி வலி வைக்கிறார்? ஏன்னா நான் ரெஸ்ட்ல வாழணும். நான் ஸ்ட்ரெஸ்ல வாழக்கூடாது, ரெஸ்ட்ல வாழணும். இது 26 அதிகாரம் 25க்கு வாங்க. 2ஆம் வசனத்தை வாசிப்போம்.
நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் பொழுது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களையும் சேர்க்காமல் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷம். 6 நாள் வேலை செய்யணும், 1 நாள் ஓய்வு. கவனிங்க. அதே போல 6 வருஷம் விதைக்கணும், 7ஆவது வருஷம் ஓய்ந்திருக்கணும். ஆடு மாடு கழுத மனுஷன் நிலம் எல்லாமே ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட். 1 வருஷம் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. எப்படி இருக்கும்? 1 வருஷம் வேலைக்கே போகக்கூடாதுங்க. எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல? ஏன் நல்லா இருக்காது? ஆறு வருஷம் நல்லா வேலை செய்யுங்க, 1 வருஷம் ரெஸ்ட். அவன் மனுஷன் கேட்பான், அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? மாசம் மாசம் சம்பளம் வாங்கினா தாங்க சாப்பிட முடியும். அதே தான் அவனு கேட்குறான். கவனிங்க, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க கர்த்தர் பண்ண வைக்கும் போதெல்லாம் உன்னை உங்களுக்கு கொடுத்து தான் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறார். உன்னை ரெஸ்ட் எடுக்க பண்ணும் பொழுது ஒன்றுமே கொடுக்காமல் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிற கிடையாது. கேட்குறாங்க, வாசிப்போம். அதில் 25 20ஆம் வசனம். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விதைத்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்தில் விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். 6ஆம் வருஷத்தில் வேலை விதைக்கிறேன், 7ஆம் வருஷம் ஒன்றுமே செய்யக்கூடாது. என்ன செய்வோம்? சாப்பிடணுமே, வேலைக்கு போனதானே சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 6ஆவது வருஷத்தில் ஒரு விளைச்சலை ஏற்படுத்துவேன், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டையிடுவேன். அது உனக்கு 7ஆவது வருஷம் பணத்தை குறித்து பொருளை குறித்து யோசிக்க முடியாத அளவுக்கு உனக்கு இளைப்பாறுதலோடு வாழ பண்ணக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தும். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை ரெஸ்ட் எடுக்க பண்ணுகிறார். வேலைக்கு போக வேலைன்னு சொல்லலை, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ வைக்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னாவே உங்களை ரெஸ்ட் எடுக்க பண்ணுவதற்கு வேண்டி எல்லா ப்ரொவிஷனையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன செய்கிறார்? ரெஸ்ட் எடுக்கிறாரு. இன்னைக்கு மக்கள் ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கிறாங்க, தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய காரியங்களை பார்ப்பது கிடையாது, சபைக்கு கூட வர்றது கிடையாது. ஏன்? அது ஒரு நாள் சம்பளம் போயிருமில்ல சார். ஒரு நாள் சம்பளம் போச்சுன்னா நான் குடும்பத்தை நடத்த முடியாதுல்ல, நான் அதை கட்ட முடியாது, இதை கட்ட முடியாதுல்ல. அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ உன்னுடைய மாம்ச பலத்தை நம்பி வாழ்ற, உன்னுடைய மாம்சத்தினால தான் வாழ முடியும் நினைக்கிற, உன் மாம்சத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிற. கட்டளை இடும்போது 6 நாள்லையே உனக்கு 7ஆவது நாளில் அதை குறித்து சிந்திக்கவே முடியாத அளவுக்கு பணத்தை நான் கொடுக்குறேன். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? கப்பலில் வேலை செய்யறவனுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா சம்பளம்? ஏன்? 3 மாதம் வேலை, 3 மாதம் ரெஸ்ட்டு. 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? இப்போ கேப்டனுக்கு வேலைப்பா சம்பளம் மாதம் 7 லட்ச ரூபா ஒரு கேப்டனுடைய சம்பளம். 7 லட்சம் 8 லட்சம். 3 மாதம் 7 லட்சம் வாங்குங்க. 3 மாதம் சும்மா இருக்க முடியாது. இருக்கலாம்ல. கப்பல் கேப்டன் சொல்லலை, நான் சொல்றது கர்த்தரை பற்றி பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தில் வாழ வைக்கிறார் என்றால் உங்களை ரெஸ்டாக வாழக்கூடிய அத்தனை ஆற்றலையும் கொடுத்து தான் உங்களை ரெஸ்ட் எடுக்க பண்ணுறாரு. இதை எண்ணெய் வீல் போடுப்பா.
20-21. You may ask, what will we eat in the 7th year if you do not plant or harvest our crops? I will send you such a blessing in the 6th year that the land will yield enough for yield கொடுக்கும். 3 வருஷத்துக்கு 6ஆம் வருஷத்துலேருந்து 8ஆவது வருஷம் வரை ரீச் பண்ணுறதுக்கு அந்த ரீச்சிங்க்கு தேவையான அத்தனை கொடுப்பேன். உன் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு 3 வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சில செய்கிறாக்கல்ல, காலைல 6 to 9 ஒரு இடத்துல வேலை, அவர் 9 to 5 மணிக்கு ஒரு வேலை, அப்புறம் 5லேருந்து 10 மணிக்கு வேலை, அப்புறம் நைட்டு முடிஞ்சால் நைட் இன்னொரு இடத்துல வேலை. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு, நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. அப்பா ஒருத்தர் காலைல வருவார், வரும்போது பிள்ளைகள் எந்திரிக்கிற முன்னாடி அப்பா போயிடுவார், பிள்ளை தூங்கும்போது அப்பா வருவார். இவர் தாண்டா உங்கள் அப்பா அப்படி ஃபோட்டோ பார்க்கணும். அப்போ நீங்கள் பணத்தை சம்பாதிக்கும் போது உங்கள் குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்க முடியல, உங்களால் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. குடும்பத்தோட நல்லா கவனிங்க, கையில் காசு இல்லைன்னா குடும்பத்தோட நிம்மதியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. உங்களால் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உங்கள் மனசு வந்து ரெஸ்ட்ல இருக்காது, தெரியுமா? இதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது, உங்கள் மனது வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதாங்க? ஏன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார் என்றால், சாபத்திலிருந்து விடுக்கி ஆபிரகாமுக்கு உண்டான 2 அடுத்த வாரம் போதிப்பேன், கடைசியாக வாங்க. 8:18 நமக்கு எல்லாம் தெரியும். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாயிருக்கபடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அந்த பலன் தான் ஆசீர்வாதம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன், the blessing of the Lord makes a person rich. அது உன்னை உருவாக்குது. சொல்றது புரியுதுங்களாங்க? கர்த்தருடைய பலன் தான் ஆசீர்வாதம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன், ஒரு ஆற்றல், ஒன்றை அடையக்கூடிய ஆற்றல், அது ஆசீர்வாதம். அடையக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, அதை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல். பணத்தை அடையக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, பணத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல். அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, பணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் கையில் பணம் இருக்கணும், அந்த பணத்தை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறது மட்டுமல்ல, கொடுக்கக்கூடியதில் இருக்கணும். கொடுத்தா கூட குறையக்கூடாதுங்க. சொல்றது புரியுதுங்களா? ஒரு நல்ல சகோதரர், இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்லை, சமீபத்தில் தான் பேசினார் என்கிட்ட. எப்படி பாச கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி போகுதுன்னாரு. போயிட்டு இருக்க பிரதர், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன் பாசன்னாரு. இந்த மாதத்தில் இன்னைக்கு தேதி என்ன, 26 தேதிக்குள்ள டெய்லி 10,000 காணிக்க அனுப்புகிறாருங்க. டெய்லி 10,000. இது வரைக்கும் 3 லட்சம் அனுப்பிட்டாரு. தேதி 25 தான். அதான் ஆசீர்வாதம். அதான் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை வாழ்றான்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே மக்களுக்கு வந்து பிசினாரியா இருப்பாங்க, தெரியுமா? மற்றவங்கள சொல்ல மாட்டாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட காசு இருக்கான்னு கேட்டால், நான் பாச ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நான் பாச கட்டடம் கட்டுற காசு இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு நீ. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஜெபிக்கிறோம் சிஸ்டர், நீங்களும் ஜெபத்தில் தாங்குங்க சிஸ்டர், அப்படிலாம் நமக்கு சொல்ல வராது. ஆண்டவர் சொன்னார், வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே நலம். நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? ஏராளம் தாராளம் இருக்கணும், நிறைவாக இருக்கணும். இந்த இலைப்பாறுதலை வாழ்கிறத முதல் அந்த ஃபர்ஸ்ட் கவர்னன்ட் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, மிஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இலைப்பாறுதலை கர்த்தர் வந்து ஒரு கட்டளையாக சொன்னார். முடிஞ்சா இலைப்பாருன்னு சொல்லலை, கட்டாய ரெஸ்ட்ல இருக்கணும். அது கர்த்தர் கற்றுக் கொடுக்குற இலைப்பாறுதி எப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை மண்ணா எடுக்கலாம்.
சனிக்கிழமை ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டுன்னா என்ன செய்யணும்? ரெஸ்ட்டு. ஒரு வேலையும் செய்வானா. அப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல் நாள் அடுத்த நாளுக்கு வேண்டிய மன்னாவை 2 மடம் கொடுப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒன்று ரெஸ்ட் எடுக்க பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அது அடுத்த நாளுக்கு தேவையான அதையும் கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாத சில மக்கள் சனிக்கிழமையும் வேலைக்கு போனான். வேலைக்கு எதுக்கு போனா? அந்த மன்னாவை பொறுக்க போனான். ஏன்னா 8வது நாள் அடுத்த நாள் வராமல் போச்சுன்னா. இன்னைக்கு சில மக்கள் இருக்காங்களா, அவங்க கையில் 10 கோடி கொடுத்தா கூட ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவன் 10 கோடி கொடுக்கட்டு, 10 கோடி கொடுக்கட்டுப்பா, ஆண்டவரை தேடுப்பா, ஆண்டவருடைய காரியங்களை தேடுங்கலாம். இல்லைங்க, திடீர்னு போயிடுச்சுன்னா அப்போ அவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீதிபதி போவோம், இதை மனசில் வச்சு சொல்கிற உபாகம் 1, தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். நீதிமொழி 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்ட. சில டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குங்க. அதனுடைய வேதனையை கூட்டார் இருக்கு இல்லையா? முதல்ல the blessing of the Lord, it makes truly rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மெய்யாகவே ஒரு மனிதனை ஐஸ்வர்யவனாக உருவாக்குகிறது. He adds no sorrow with it, neither does toiling increase it. அதோட அவர் எந்த வருத்தத்தை கூட்டுவது கிடையாது. நம்முடைய பாடுகள் ஆசீர்வாதத்தை கூட்டுவதும் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு பாடுபடுறோம், neither does toiling, அதை நம்ம பாடுபடுறோம் அதனால கர்த்தர் இன்னும் நிறைய பணத்தை கொடுத்துருவார், அதுவும் கிடையாது. இது விலகாட்டுன்னு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் காமிக்கிறேன். இது மெசேஜ். God's blessing makes life rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையை ரிச்சா மாத்துது. சொல்றது புரியுங்களா? அவனை ஐஸ்வர்யா மாற்றுன்னு சொல்லலை, வாழ்க்கையை ரிச்சா மாத்துது. Nothing we do can improve on God. நான் செய்கிறது எதுவுமே தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக எதை இம்ப்ரூவ் பண்ணாது. நான் என்னுடைய மாம்ச கிரியைகள் அந்த ஆசீர்வாதத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. புரியுதா இல்லையா? அடுத்து இது குட் நியூஸ் பைபிள். இட்ஸ் தி லார்ட்ஸ் blessing that makes you wealthy. Hard work can make you no richer. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெல்த்தியா மாத்துது, கடின உழைப்பு உன்னை ரிச்சா மாத்தாது. பெரிய பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷனை கொடுக்குறாரு. இன்னைக்கு அநேக மக்கள் என்ன கடின உழைப்பு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு, நான் மாடா உழைச்சேன், ஓடா தேஞ்சேன், இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு உழைச்சி எப்படி இருக்கேன் பார்த்தியா, அதனால தான் அப்படி இருக்க, ரொம்ப தேஞ்சிட்ட. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்லிச்சு, நல்லா வடிதண்ணியை குடிச்சே முன்னேறினுச்சு, அடிகஞ்சியை குடிச்சு சோத்தை என்ன பண்ணிச்சுன்னு தெரியல அம்மா, அப்படி சொல்லிச்சு. சொந்தக்கார அம்மா தான் வடிகஞ்சியை குடிச்சியே முன்னேறினா சோத்தை என்ன பண்ண நீனு? ஏன்னா அது தான் கடினப்பட்டு உழைச்சேங்கிறதுல ஒரு ஒரு கர்வம், ஒரு என்னுடைய உழைப்பு. இன்னொரு பைபிள் போடு, The Living Bible. The Lord's blessing your greatest wealth. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நம்முடைய மிகப்பெரிய செல்வம். All our work adds nothing to it. நம்முடைய எந்த கிரியையும் எதையுமே சேர்க்காது. வேலை செய்யணுமா, உண்மையா இருக்கணுமா, வேலை ஜாக்கிரதையா இருக்கணுமா, நீங்க எந்த வேலை செய்யணுமோ அதில் உண்மையா இருக்கணுமா, உண்மையா இருக்கணும். ஆனா என் கடின உழைப்பு தான், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா என்ன ஐஸ்வர்யம் ஆக்கணும்னு சொன்னீங்கன்னா நீ ஆசீர்வாதத்தை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்களை பார்த்து நல்ல செல்வம் தான் நான் மாறிட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களே. ரியால் ஆயிட்டீங்க, கோடிக்கணக்கான செல்வம் உங்க வாழ்க்கையில் இருக்கு. உங்களை பார்த்து ஒருத்தர் அடுத்தவன் சொல்லணும், சே என்ன அந்த மனுஷன் மாடா உழைச்சா, அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் அந்த மனுஷன் அப்படி ஆசீர்வச்சிருக்காரியா அப்படி சொல்லணும். அதான் கர்த்தருக்கு பெருமை. ஒரு வாழ்க்கையில் யாருமே கிரெடிட் எடுக்கக்கூடாதுங்க.
என் உழைப்பு, என் படிப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதே போல நான் தகுதியானவன் அதுவும் சொல்லக்கூடாது. இந்த வாழ்க்கை வாடுறதுக்கு நான் தகுதி கிடையாது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கிருபையினால பண விஷயத்தில் இந்த ஊழியத்தில் ஒரு குறையும் கிடையாது. ஒரு குறையும் கிடையாது. ஒரு குறையும் கிடையாது. தேவைகள் போதா? லட்சக்கணக்கில் மாசமாக செலவழியுது. லட்சக்கணக்கில் போகுது. சேலரிகளே நிறையா கொடுக்குறாங்க. 6 பேருக்கு நான் 5-6 பேருக்குமே சேலரி கொடுக்குறேன். மற்ற வெளி ஊழியை கொடுக்கறது, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனு போயிட்டு இருக்கு. தேவைகள் இருக்கா? தேவைகள் இருக்கு. ஆனால் கர்த்தர் சந்திக்கிறாரா? சந்திக்கிறாரு. அப்பா ஏன் சந்திக்கிறார் பாஸ்டர்? கடினமாக உழைக்கிறீங்க. இல்லையே இல்லையே. என்னுடைய கடின உழைப்பு கிடையாது, என்னுடைய புத்திசாலித்தனம் கிடையாது, இந்த ஊர் நல்ல ஊர் அதுவும் கிடையாது, நல்ல மக்கள் அது நல்ல மக்கள் தான், அப்படி இல்லை சொல்ல முடியாது. ஆனால் இது அது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என் மேலே வைத்த ஆசீர்வாதம். வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்தாலுங்க எதையுமே மேன்மைப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் மேன்மைப்படுத்தணும். அதான் கர்த்தருக்கு பெருமைங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். சரி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7வது நாளில் கர்த்தர் ரெஸ்ட் எடுத்தார். ஏன் ரெஸ்ட் எடுத்தார்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ரெஸ்ட் எடுத்து 7வது நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார். கிரியேஷன்ல ரெஸ்ட் எடுத்தது போல நீ கிரியேஷன், அதாவது மனிதனை மீட்டெடுத்தார் இல்லையா? இப்பொழுதும் பிதாவு வலது பாரசத்தில் கிறிஸ்துவானவர் உட்கார்ந்துருக்கார். ஏன் உட்கார்ந்துருக்கிறார்? வேலை டன், கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. கர்த்தர் நம்மையும் ரெஸ்ட் எடுக்க பண்றார் என்றால் நமக்கு வேண்டிய அத்தனை கிரிகளை கர்த்தர் செய்து வைத்து நம்ம ரெஸ்ட் எடுக்க பண்றார். சும்மா ரெஸ்ட் எடுக்க சொல்ற. ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா சும்மா இல்லை, உனக்கு வேண்டிய அத்தனை ப்ரொவைட் பண்றேன், அப்ப ரெஸ்ட் எடு. எபிரேயர் சொல்றாரு, அவர் கிரிகளை முடிந்து ஓய்ந்திருக்கிறது போல நாமும் நம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்போமாங்கிறார். கர்த்தர் அன்னைக்கு 1 வருஷம் ரெஸ்ட் எடுக்க வச்சாருங்க. ஏன் 1 வருஷங்க ரெஸ்ட்டுங்க? எப்படி இருக்கும்? குடும்பத்தோடு இருக்கலாம், நல்ல குடும்பமா இருக்கும். சிலர் அத்தாடி, சிலர்லாம் கொரோனா பீரியட்ல எப்படா லாக்டவுன் முடியும்னு நினைச்சானே, வீட்டுக்குள்ள அவனால் முடியல, வெளியே போக முடியாது, அடிப்பா போலீஸ்காரே, வீட்டில் இருந்தா பொண்டாட்டி அடிப்பா. அந்த குடும்பத்தை சொல்லலை, இன்பமான ஒரு குடும்பம், பிள்ளைகளுடைய நேரம் செலவழிக்கிறது, ஒரு இன்பமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி வாழ வச்சார் என்றால் 6வது வருஷத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் நம்மளே அப்படித்தான் வாழ வைக்கிறாருங்க. பணத்தினால் நம்ம ஆளப்படக்கூடாது, பணம் நம்ம டிக்டேட் பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? கர்த்தரோட ஆசீர்வாதம் நம்ம நடத்தணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு கூட வர முடியாம கடையை திறந்திருக்கீங்கன்னா பணம் உங்களை நடத்துது, கர்த்தர் நடத்தல. நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க என்னைக்காவது வருவாங்க, ஏன்னா உங்களுக்கு வேலை. நீங்க ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்க ரெஸ்ட்ல வாழல, ஆசீர்வாதத்தில் வாழல. பைபிள் வாசிக்க நேரம் கிடையாது, தேவனுடைய காரியத்தில் ஈடுபட நேரம் கிடையாது, சபைக்கு வர நேரம் கிடையாதுன்னா ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாது. நிறைவா வாழணும், சம்பூர்ணத்தில் வாழணும். சொல்றது புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட நல்ல ரெஸ்ட். சர்ச்சுக்கு வந்தோமா, போனோமா, ஒரு கிலோ கறி எடுத்தோமா, குழம்ப வச்சோமா, சுக்காவை சாப்பிட்டோமா, பக்காவா தூங்குனோமா. அதான் வாழ்க்கை. அப்படித்தான் நம்ம வாழ விரும்புறாரு, வாழ விரும்புறாரு. எக்காரணத்தை கொண்டும் உங்கள் சின்ன வருமானத்திலேயே லாக் ஆயிடக்கூடாது. கர்த்தர் அந்த வருமானத்தை உடைக்க முடியுங்க. இந்த வருமானத்தை உடைச்சு வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கு விசுவாசம் வேணும், தரிசனம் வேணும், விதைக்கணும், இதெல்லாம் இன்வால்வ் ஆகுது. அதை சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், உங்களுக்கு கடின உழைப்பு அதுல எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துடாது. அப்ப முதல் காரியம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் செல்வத்தை கொடுக்குது, அப்படித்தானே? 2வது காரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் செல்வத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த செல்வத்தை அனுபவிக்க வைக்கிறது. நல்ல ஒரு கார்ல ஜம்முன்னு போனோம், என்னங்க, இருந்து விடியல் பயணமும் பண்ணலாம்,
ஒரு பென்ஸ் கார்லையும் போகலாம். பென்ஸ் காரில் போனீங்கன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வாசிப்போம். பிரசங்கி 5:18. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. அவன் சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே, அவன் வர்ற பாடலுடைய பிரயாசத்தை அவன் என்ஜாய் பண்ணணும். அப்புறம் தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யார் கொடுக்கிறா? தேவன் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருப்பது அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். தமிழ்ல அதிகாரம் போட்டுக்க, சில பேர் ஆங்கில வகையில் பவர் கொடுப்பதுன்னு இருக்கு. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பவர் கொடுக்கறது மட்டுமல்ல, சம்பாதிச்சதை அனுபவிப்பதுக்கு பவர் கொடுக்கிறார். சில மக்கள் சம்பாதிப்பாங்க, அனுபவிக்க மாட்டாங்க. நம்ம சம்பாதிச்சதை நம்ம அனுபவிக்கணும். நம்ம அனுபவிச்சோம்னா சில புத்தி இல்லாத கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்காது. இப்போ நானே வர்றேன், அடுத்த வாரம் பென்ஸ் காரில் இறங்குறேன் ஜல்லுண்டு. சிலருக்கு அப்புறம் இருக்கு, இதுக்கு தேவையில்லாத ஊழியக்காரனுக்கு இந்த வேலை, ஒரு சாதாரண ஒரு 800 போதாதா? காரு தானே வேணும். இதுக்கு இந்த மனுஷருக்கு 35 லட்ச ரூபா 70 லட்ச ரூபாய் கார் அவசியமா? பாரு, காணிக்க பணம் எப்படி போகுதுன்னு பாரு. சொல்லுவானா? அவெல்லாம் யாரு? புத்தி இல்லாதவன். அவன் ஏதாவது காசு கொடுத்துருப்பானா? டயருக்கு காத்தடிக்கிற கூட காசு கொடுத்துருக்க மாட்டான். அவன் தான் பேசுவான். நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் நமக்கு செல்வத்தை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, செல்வத்தை அனுபவிக்க பலனை கொடுக்கிறாருங்க. கார் ஆசீர்வாதமா? கார் ஆசீர்வாதம் கிடையாது. வீடு ஆசீர்வாதமா? கிடையாது. ஆசீர்வாதத்தின் விளைவாக வரக்கூடியது. வீடோ காரோ பங்களாவோ நிலமோ ஆசீர்வாதம் கிடையாதுங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரன் நல்ல கார்ல போறானா? நிம்மதியா போறானா? இல்ல. அப்ப கார்ல போறா, ஆனா காரை அனுபவிக்க தெரியல. பெரிய பங்களா இருக்கு, நிம்மதியா உள்ள தூங்குறானா? அப்படின்னா பங்களா இருக்கு, அனுபவிக்க தெரியல. ஆசீர்வாதம் என்னங்க? தேவனோட உறவுக்கு, தேவனோட பிரசன்னங்க, தேவன் உங்க மேல அமர்ந்து இருக்கிறதுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை குறித்து அறிவை பெறுவதுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? அதான் ஆசீர்வாதம். 20 வசனம் அனுபவிக்கணுமா? அனுபவிக்கணுங்க. நல்ல சுகம் இருந்தால் தான் கறி சாப்பிட முடியும், தெரியுமா? சில நேரத்தில் பலவீனமாக, நான் எனக்கு அன்றைக்கி வீட்டில் சொன்னேன், கொஞ்சம் உடம்பு முடியல, ஒரு ஹோட்டலில் போய் நான் போய் ஒரு இட்லி சாப்பிட்றேன், பக்கத்தில் நல்ல ஒருத்தன் சாப்பிட்றான், அவனை பார்த்தா வாந்தி வர்ற பாரு கிடக்கு, இதெல்லாம் எதுக்கு அவன் சாப்பிட்றான்னு. நமக்கு பலவீனமாக இருந்துச்சுன்னா எதையுமே நம்ம சாப்பிட முடியாது, தெரியுமா? காசு இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் கொடுக்கணும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். அதெல்லாம் அனுபவிக்க கர்த்தர் கொடுக்குற பலன். 20 வசனம், அவனுடைய இருதயத்தில் மகிழும்படி தேவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாக நினையா. அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாக நினையா. நமக்கு ஒன்றும் புரியல, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போடுறேன். கர்த்தர் முதல் காரியம் என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். அப்புறம் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க பலனை கொடுக்கிறாரு. ரெண்டாவது NLT, God keeps such a people so busy enjoying life that they take no time to brood over the past. அதாவது தேவன் அந்த மக்களை வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிறதுலையே ரொம்ப பிஸியாக வைக்கிறார். அவங்க கடந்த காலத்தை குறித்து அடகாத்து சிந்திக்கிறதுக்கு உங்க நேரம் இல்லைங்கிறார். கடந்த காலத்தில் அந்த கஷ்டப்பட்ட இந்த கஷ்டப்பட்ட அதை பற்றி அவனுக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை?
இப்ப அனுபவிக்கிறது பிஸியா இருக்கான். அதான் ஆசீர்வாதம். நான் சொல்றது புரியுதுங்களா? அதை விடப்பா, அதை பத்தி சிந்திக்கிறதுக்கான நேரம் இல்லை. இப்போ ஒரு வாழ்க்கை, அதான் ஆசீர்வாதம். இது என்னது? அனுபவிக்கிற ஆசீர்வாதம். அப்படிங்கிறீங்களாங்க? கீழே பிரசிங்க 6. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. காமனா எல்லாரும் மக்கள் இருக்குங்கிறாரு. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானதுங்கிறார். அவை சம்பாதிச்சான், ஆனா சம்பாதிச்சதை அவன் அனுபவிக்கிறான், இன்னொருத்தன் அனுபவிக்கிறான். இது ரொம்ப கொடிய நோய்ங்கிறார். உபாயம் 28 சாபத்தை குறித்து பார்த்தோம் தெரியுமா? நீ விதப்ப, இன்னொருத்தன் அறுப்பா. நீ பிள்ளைய பெறுவ, உன் பிள்ளை ஓன்ட்ட இருக்காது. அது என்னது? சாபம். நற்செய்தி என்ன? அதுலேருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நான் விதைச்சதை நான் அறுப்பேன். என் பிள்ளைகள் என்கிட்ட இருக்கும். நான் என்னுடைய வியாபாரத்தினுடைய பலனை நான் அனுபவிப்பேன். அது என்னது? அது ஆசீர்வாதம். நீங்கள் மக்கள் நீங்கள் மக்கள் சொல்லுவாங்க, ஒருத்தர் நல்ல சம்பாதிச்சாரு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு, நல்ல வீடு கட்டினாரு. வீடு கட்டி அவர் அதில் வாழாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கலேன். மக்கள்னு சொல்லுவாங்க, கர்த்தர் அவருக்கு வேறு பிளான் வச்சுருப்பாரு. கர்த்தர் வேறு பிளான்லாம் வைக்கலாங்க. நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்களோ அந்த சம்பாதிச்சல நீங்கள் அனுபவிக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் அனுபவிக்கணும், நீங்கள் இருக்கணும். நீங்கள் சம்பாதிச்சதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு நிறையா இருக்கணும், ஏராளம் இருக்கணும், தாராளம் இருக்கணும். அதை அனுபவிக்கக்கூடிய இதில் இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அனுபவிக்கக்கூடிய இதில் மட்டுமல்ல, கொடுக்கக்கூடிய இதில் இருக்கணும். அதான் ஆசீர்வாதங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார், அனுபவிக்க பலனை கொடுக்கிறார், அதில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை கொடுக்கிறார். கொடுக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார். அதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறாரா? சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரா? சிலுவையில் தொங்குனாரா? சாபமானாரா? ஏன் சிலுவையில் தொங்கி மறிக்கணும்? சாபத்திலிருந்து விடல. ஒரு சொட்டு ரத்த பிளேடை அறுத்து விட்டு போனா போதுங்க. அவருக்கு போதாதா? ரத்தத்தினால மீட்பு. அப்படித்தானே? ரத்தம் சிந்தியாச்சுப்பா, ஏன் சிலுவை வர போடும்? என் வியாதியை சுமக்கணும், என் தரித்திரத்தை சுமக்கணும், எனக்காக சாபமானாரா? ஆனார். ஏன்? நான் நிறைவில் வாழணும். கடைசியா ஒரே ஒரு வசனம். ஆசீர்வாதத்தினுடைய முதல் காரியம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன். 2வது ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கான பலம். 3வது அது வரமாட்டுக்கே, ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கான பலன். 1 தீமோத்தேயு 6. ஆசீர்வாத வேலை செய்யுதுன்னா ரெஸ்ட்டு, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க ரெஸ்ட்டு, பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க ரெஸ்ட்டு. அது ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல், கர்த்தர் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறான்னு சொல்லல. சில மக்கள் சொல்லுவாங்க பணம் தீமைமா. பணம் தீமை கிடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. இல்லைங்க, பணம் இருந்தாவே பணத்தையே சிந்திக்க சொல்லலாம். கவனிங்க, பணம் இல்லாதவன் இரவும் பகலும் பணத்தை கொடுத்து சிந்திக்கிறானா? பணமே இல்லாதவன். ஆனா சிந்திக்கிறான். பணம் இருக்கா? பணம் இருந்து பணத்தை கொடுத்து சிந்திக்காம வாழ முடியும். இது பணம் பிரச்சனை இல்லை, சிந்து தான் பிரச்சனை. குடியாரன் கையில 500 ரூபா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? எனக்கு அது ரேட்லாம் தெரியாது. பாட்டில் ரேட்டு ஒன்று, அப்புறம்
2 பொரிக்கடலை பொட்டுக்கடலை சோடா அது இதுன்னு சொல்லி 400 ரூபாய்க்கு சாப்பிட்ருவான். 500 ரூபாய் பார்த்தோம்னா எனக்கு மனசில் என்ன வரும்? கடைக்கு போடும். கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்றோம், அப்படி தான் நினைப்பா. நல்ல மனுஷன் கையில் உங்கள் கையில் ஒரு 1 கோடி ரூபா இருக்குது, என்ன மனசு வரும்? வரவே வராதா? அத்தாடி பண ஆசை உள்ள ஆளாக இருப்பீங்க. இருக்க 1 கோடி ரூபா வருது, என்ன பண்ணுங்க? என்ன ஆசை வரும் உங்களுக்கு? ஒரு 10 லட்ச ரூபா ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, என்ன கூட வராதா? பணம் பிரச்சனை இல்லை, புத்தி தான் பிரச்சனை. கர்த்தர் நமக்கு அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய விருப்பம். பணம் பிரச்சனை இல்லை, பண ஆசை. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார், பணத்தை அனுபவிக்க பலனை கொடுக்கிறார், அதே நேரத்தில் பணத்தை கொடுப்பதற்கும் பலனை கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அதான். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் எந்த இடத்துலையும் ஏழையா இல்லை, எந்த இடத்துலையும் குறைவா இல்லை. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் அப்படி நம்மை வாழ வைப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். நீர் வாழ்க்கையில் செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி. எங்களை ரட்சித்திருக்கிறீர், எங்களை விடுவித்திருக்கிறீர், எல்லா சாபத்திலிருந்து விடுவித்திருக்கிறீர், எல்லா விதமான நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு விடுதலையாக்கி ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ வைத்திருக்கிறேன். விசுவாச மார்க்கத்தாராகிய எங்களை விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதித்திருக்கிறேன். உடைய கரம் கூட இருக்கட்டும், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நிறைவு இருக்கட்டும். தேவனாய கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமாய், வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிக்கிறேன். நிறைவான பலன் இருக்கட்டும், எல்லா குறைகளும் சாபங்களும் நீங்கட்டும், நிறைவு உண்டாயிருக்கட்டும், கர்த்தரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறே காமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி உங்களை ரட்சிப்பாராக. கர்த்தர் தன்னுடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.